ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதியை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்றால், நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிதாவானவர் ஒரே குமாரனை இந்த உலகத்திற்காக, நம்முடைய மனிதர்களுக்காக, நமக்காக அவர் பிறந்தார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் அவர் பிறந்த தினத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்துலேயும் அவர் இந்த நாளில் பிறக்க போகிறார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏசாயா 9:6 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அவர் யார் என்றால் அதிசயமானவர். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அதிசயமான காரியத்தை இந்த நாளில் உங்களுக்கு துவங்க போகிறார். ஃப்ரெண்ட்ஸ், ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். எல்லா காரியத்திலும் அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தாவாக உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு கைட் பண்ண போகிறார். ஃப்ரெண்ட்ஸ், வல்லமையுள்ள தேவன். அவர் ஆல்மைட்டி காடாக இருக்கிறார். அவர் சர்வத்தையும் படைத்த தேவன் உங்களுக்கு வல்லமைகளை கொடுக்க போகிறார். ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் எடுக்கிறதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். நித்திய பிதா நித்திய காலமாக நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்த போகிறார். 5வது சமாதானம் பிரபுவாக அவர் காணப்படுகிறார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வாழ்க்கையிலாகட்டும், உங்களுடைய குடும்பத்திலாகட்டும், உங்களுடைய தனிப்பட்ட காரியத்திலாகட்டும் அவர் ஒரு பீஸ்ஃபுல்லாக கொடுக்க போகிறார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறாராக இருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் தினத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொண்டாடும் பொழுது, எனக்காக அவர் பிறந்திருக்கிறார், எனக்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, யோவான் 14:14 சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் நீங்கள் இயேசுவிடத்தில் கேளுங்க, அவர் நிச்சயமாக உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார்.